ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெனிஸ் மெட்ரோ லைஃப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். என்னோடய சின்ன கிச்சனை நான் எப்படி ஆர்கனைஸ்டாகவும் அழகாகவும் வச்சுருக்கேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வெல்கம் டு மை கிச்சன். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என் கிச்சனுடைய என்ட்ரன்ஸ். முதல்ல என்னோடய கிச்சனை நம்ம ஓவரால் ஒரு வியூ பார்த்துக்கலாம். என்னோடது ரொம்ப சின்ன கிச்சன். பட் அந்த கிச்சனை நான் எனக்கு பிடிச்ச மாதிரியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் நான் அழகாகவும் அதே சமயத்தில் ரொம்ப உபயோகம் உள்ளதாகவும் அதிக அடசல்லாம் இல்லாமல் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என் கிச்சனை நல்லா பார்த்தீங்கன்னா நான் நிறைய லைவ் பிளான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், கொஞ்சம் வால் மவுண்டிங் ஷெல்ஃப்ஸ், ஸ்பேஸ் சேவிங் வால் மவுண்டிங் ஷெல்ஃப்ஸ், அப்புறம் வால் டெக்கர்ஸ், நிறைய வால் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எல்லா வால் டெக்கர்ஸ், வால் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் பீசஸ் எல்லாமே ரெண்டல் ஃப்ரெண்ட்லியும் கூட, அதே சமயத்தில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வால் டெக்கர்ஸ், வால் போர்ட்ஸ் இது மாதிரிலாம் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும் கிச்சனுக்குள்ளே வரும்போது. என்னோடய கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு கலர் பேஸ் தீமும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், டீ ப்ளூ அண்ட் எல்லோ அதிகமாக இருக்கிற மாதிரி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க சின்ன சின்ன ஆர்கனைஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய கிச்சனை இப்போ உங்களுக்கு நான் 4 சைட்ஸாக டிவைட் பண்ணி காமிக்கிறேன். கிச்சனோட லெஃப்ட் சைட் கவுண்டர் டாப் மேலே இருக்க விண்டோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே மேலே விண்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய லைவ் பிளான்ஸை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிளான்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஒயர்ட் ரேக் யூஸ் பண்ணியிருக்கேன், மெட்டல் ஒயர் ரேக். அந்த ஒயர் ரேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பிளான்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு வாட்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் பெரிய பார்ட்ஸ்லாம் நம்மளால் வைக்க முடியாது. சின்ன சின்ன பார்ட்ஸ் நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸு, பேம்பு பிளான்ஸு, அதுக்கப்புறம் மணி பிளான்ஸ் இதெல்லாம் இதில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கரேட்டிவ்காக பர்பஸ்க்காக ஒரு லேண்டன் ஒன்று ஹேங் பண்ணியிருக்கேன். இதில் ஃபேரி லைட்ஸ்லாம் போட்டோம்னா நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி எனக்கு எந்த வேஸ்ட் பாட்டில்ஸ் கிடைச்சாலும் நான் மணி பிளான்ட்டை ப்ராபகேட் பண்ணி அதில் வச்சுப்பேன் நான். ஏன்னா தண்ணியிலே ஈஸியாக வளர்ந்துடும். அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன ஆப்பி ஃபிஷ் பாட்டில், அந்த பாட்டிலில் நான் ரைஸை பெயிண்ட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு பிளான்ஸ் வளர்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் ஆனால் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி விண்டோ அந்த மாதிரி இருந்ததுன்னா, உங்களுக்கு பிளான்ஸ் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே விண்டோவில் கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 லார்ஜ் கிளாஸ் டம்ளர்ஸ் வச்சுருக்கேன், நல்ல ஹெவியான டம்ளர்ஸு. ஸோ அந்த டம்ளர்ஸ் நான் ஒரு ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணுறேன், ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க டம்ளரை பார்த்தீங்கன்னா நைஃபு, பீலர், சிசர் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த ரேக்கில் 3 டம்ளர்ஸையும் நான் அதிலே ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அந்த லாஸ்ட் டம்ளரில் பார்த்தீங்கன்னா லைட்டர், விஸ்கர்லாம் வச்சுருக்கேன் நான். இப்போ கிச்சன் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் பக்கத்துலேயே நான் மிக்ஸி ஜார்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா வாஷ் பண்ணிவிட்டா அப்படியே ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரைஸ் ஸ்ட்ரெயினர் ஒன்று வச்சுருக்கேன் நான். ஸோ அதுக்கு சிங்க் பக்கத்துலேயே இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த 2 ஐட்டம்ஸும் நான் அங்கேயே வச்சுருக்கேன் நான். ஸோ என்னோடய ஐட்டம்ஸ்லாம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் லெஃப்ட் சைடில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் ரேக், இது 2 டயர் ஸ்டீல் ரேக்கு. அது மேலே ஒரு கட்லரி ஹோல்டர் வச்சுருக்கேன், செராமிக் கட்லரி ஹோல்டர். அந்த செராமிக் கட்லரி ஹோல்டரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்பூன்ஸு அதெல்லாம் இருக்குது. இது ஒரு ஒயிட் கலர் செராமிக் கட்லரி ஹோல்டர். பட் கிச்சனுக்கு மேட்சிங்காக இருக்கணுன்றதுக்காக நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அதை. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்பூன்ஸ் தான் அதில் போட்டு வச்சுருக்கேன் நான் மோஸ்ட்லி. பட் இது 2 ஸ்பூனும் பார்த்தீங்கன்னா இதுவும் அதோட ஹேண்டில் ஒயிட் கலரில் இருந்தது. பட் என் கிச்சனுக்கு மேட்சாக இருக்கணுன்றதுக்காக நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். லெமன் ஸ்குவீசர், பட்சர் நைஃபு, இது மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸ், ஹெவியான ஐட்டம்ஸ்லாம் இந்த கட்லரி ஹோல்டரில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியான ஹோல்டருங்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அங்கே அப்படியே ஸ்டீல் ஜாரில் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், டெய்லி குக்கிங் யூஸ் பண்ணுறது. அதுக்கு பக்கத்துலேயே நான் கீ ஒரு சின்ன பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பெரிய பாட்டில் இருந்தால் ஆக்சஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஹோம்மேட் கீ, நான் டெய்லி தேவை தீர இதில் மறுபடியும் ரீஃபில் பண்ணிப்பேன் நான். பக்கத்துலேயே ஒரு சின்ன 2 கிளாஸ் ஜார்ஸ் அது ஹோல்டரோடு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வெந்தயமும் கடுகும் நான் தனியாக போட்டு வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் மெடிசினல் பர்பஸ்க்கு வெந்தயம் யூஸ் பண்ணுவோம், கடுகு தனியாக தாளிக்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஈஸி ஆக்சஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக அந்த ஹோல்டரில் அது 2ஐயும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு உட்டன் கேடி வச்சுருக்கேன். இந்த உட்டன் கேடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஆயில் சப்ளைஸ் தான் அதில் எல்லாமே வச்சுருக்கேன் நான். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே செக்கு எண்ணெய் தான்.
அப்புறம் சமையல் நம்ம வந்து தோசைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் கண்டெய்னரு, சிலிக்கான் ப்ரஷ்ஷு இது எல்லாத்தையுமே இந்த கேடியில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது ஈஸியாக அந்த கேடியை எடுத்து கீழே வச்சு யூஸ் பண்ணலாம். திரும்ப அதை அப்படியே நம்ம மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். அதனால் அதில் நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சமையலுக்கு நம்ம ரெகுலராக என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த ஐட்டம் தான் நான் அதில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன ஜார்ஸில் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஜீரகம், வெந்தயம், கடுகு இது 3யுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் பாட்டிலில். ஏன்னா நம்ம யூஸ்வலாக தாளிக்கும் போது இது 3 ஐட்டமும் எடுத்து 3 பாட்டிலை ஓப்பன் பண்ணணும். அதை இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பாட்டில் எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணால் போதும். இது ஒரு சின்ன டிப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கசகசா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் கண்டெய்னர்ஸில் வந்து நான் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஹேண்டில் உள்ள ஜார் இது. ஸோ இது நமக்கு கையில் பிடிச்சி நம்ம எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாட்டில் ஃபுல்லுமே நம்ம கை வைக்க வேண்டியதில்லை. ஸோ பாட்டில் ரொம்ப சீக்கிரத்தில் அழுக்காகாது. ஸோ அப்படியே அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து நான் ரெகுலராக எடுக்காத ஐட்டம்ஸை வந்து பின்னாடி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து நான் முழு சோம்புலாம் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்த மாட்டேன். சோம்பு தூள் தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ அதெல்லாம் அதனால் பின்னாடி வச்சுருக்கேன். இந்த 3 ஜாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ட்ரே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ட்ரேயுமே அங்கேயே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இதுதான் வந்து இந்த 2 ரேக்கில் வந்து நான் வச்சுருக்க ஐட்டம்ஸ். ஆல்மோஸ்ட் டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த 2 ரேக்லேயும் நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். இது கவுண்டர் டாப்போட லெஃப்ட் சைடில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எல் சைஸ் ஆர்கனைசர் வந்து ஒரு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் நான். ஒரு கார்னர் ஸ்டாண்ட் அது. அது ஒரு 3 டயர் ஆர்கனைசர். ரொம்ப ஸ்பேஸ் சேவரும் கூட. பார்க்க சின்னதாக இருக்கும். பட் ஆனால் நிறைய பாட்டில்ஸ் வந்து நம்ம அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதில் இப்போ என்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுகர், காஃபி, டீ, அதுக்கப்புறம் நட்ஸு இதெல்லாம் வந்து நான் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் நான். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கொக்கோ டீ பவுடர், ப்ரௌன் சுகர், லைட் சுகர், ப்ரோட்டீன் பவுடர், பாதாம், பிஸ்தா இந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதுக்கு அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் டீ பவுடர், பின்னாடி சுக்குமல்லி காஃபி பவுடர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த 2 ரேக்லேயுமே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது ஒரு மினி டீ, காஃபி அண்ட் நட் ஸ்டேஷன்னே சொல்லலாம் இந்த 2 ரேக்கையுமே. இந்த ஸ்டீல் ரேக்லேயே அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா 3rd ரேக்கில் வந்து மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுவும் டெய்லி நமக்கு எசென்ஷியல் ஐட்டம்ஸ் தான். பட் அது அவ்வளோ விசிபிளாக இருக்காது. ஸோ அதனால் 3rd ரேக்கில் வந்து இந்த மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது எல்லாமே கீழே ஸ்டவ் பக்கத்துலேயே இருந்தால் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஆயில் கண்டெய்னர் வந்து ப்ரஷ் உள்ள ஆயில் கண்டெய்னர் வச்சுருக்கேன். அதை நம்ம இட்லி பிளேட்டை க்ரீஸ் பண்ணுறதுக்கு இல்லை சப்பாத்தி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிக்கு வந்து நம்ம இது ப்ரஷ் உள்ள கண்டெய்னர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பெப்பர் கிரைண்டர். ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போடணும்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அங்கேயே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து நான் குட்டி பிளேட்ஸ் 2 வச்சுருக்கேன். மினி பிளேட்ஸு. அதை நம்ம சமைக்கும்போது ஏதாவது இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும் ஞாபகமாக அப்படின்றதுக்காக அதை வந்து நான் அந்த பிளேட்ஸ் அங்கேயே வச்சுருக்கேன் நான். அந்த உடன் ஆர்கனைசரில் பார்த்திங்கன்னா நம்மளோட இடிக்கல். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து பெருங்காயத்தை வந்து இந்த ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஹோல் போட்டுட்டு நம்ம அப்படியே வச்சுருவோம். சம்டைம்ஸ் மறந்துடுவோம் அந்த ஹோல் இருக்கிற பாக்ஸை மூடாமல் வச்சுருவோம். அது இல்லாமல் அந்த ஹோலோடு இருக்க பாக்ஸ் வந்து எப்போயுமே வந்து ஏர் உள்ளே போகிறதுனால சீக்கிரமே பெருங்காயத்தோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் போகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருக்கேன். இது வந்து நான் டெய்லி எக்குக்கு, ஆம்லேட்டுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பவுடர். அது நானே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து 3rd ரேக்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா குக்கரோட விசிலு அதெல்லாம் வந்து ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குக்கிங் அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தா. ஸோ இதில் தான் கவுண்டர் டாப் மேலே இருக்கிறது. அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த எல் ஷேப் ஆர்கனைசர் பக்கத்தில் ஒரு வேக்யூம் ஹூக்ஸ் உள்ள ஆர்கனைசர் வந்து ஒன்று ஹேங் பண்ணியிருக்கேன் நான். அதிலெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து சிலிக்கான் ஸ்பேச்சுலாஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதில் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் என் பொண்ணு பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அவள் தேடாமல் எடுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் அங்கே ஹேங் பண்ணியிருக்கேன் நான். இது ரொம்ப வெயிட்டான பொருள் இல்லை. ஸோ அது வந்து ஸ்டேபிளாகவே நிற்கிது. இது என்னுடைய 3 பர்னர் ப்ரெஸ்டீஜ் கிளாஸ் டாப் ஸ்டவ். இது ஆட்டோ இக்னிஷன் உள்ளது. ஸோ இப்போ இதோட வந்து நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் சைடு வீடியோ வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது மேலே பார்த்தீங்கன்னா இது சின்ன ஒரு டெக்கரேட்டிவ் போர்டு ஒன்று வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து என் பொண்ணு வந்து எனக்காக சப்பாத்தி மாவில் பண்ணி கொடுத்தது. ஸோ அதை வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிச்சனோட ரைட் சைடில் இருக்க கவுண்டர் டாப் மேலே வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குட்டி ஸ்பைஸ் ரேக் வந்து வால் மவுண்ட் பண்ணியிருக்கேன். கீழே ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே தான் அந்த ஸ்பைஸ் ரேக் வந்து செட் ஆகிருக்கு.
அந்த 4 ஸ்பைஸ் ரேக்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒன்றில் ஜீரா பவுடர், கரம் மசாலா, சோம்பு பவுடர், பெப்பர் பவுடர் இதெல்லாம் தான் அந்த 4 கண்டெய்னர்ஸ்லையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜார்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து 100 கிராம்ஸ் வந்து தாராளமாக பிடிக்கும். ரொம்ப ஸ்லீக்காகவும் ஸ்லிம்மாகவும் இருக்குது, வெயிட்லெஸ்ஸும் கூட. கீழே அப்படியே ஸ்டவ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பலகை ப்ளேஸ் பண்ணி அது மேலே வந்து செராமிக் ஜார்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த ஜார்ஸில் பார்த்திங்கன்னா தூள் உப்பு, அதுக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட் இருக்கிற ஜாரில் பார்த்திங்கன்னா கல் உப்பு அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சமைக்கும் போது நமக்கு அப்படியே எடுத்து வந்து நமக்கு வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சுருக்கேன். அந்த கிளாஸ் டம்ளரில் வந்து நம்ம குக்கிங் அப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூன்ஸ் அதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். வறுக்க, பொரிக்க, தாளிக்கன்னு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்பூன்ஸையும் இந்த டம்ளரில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஸ்பைஸ் ரேக் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் எல்லாமே ஹோல் ஸ்பைசஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பிரிஞ்சி லீஃபு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அந்த கிளாஸ் பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது 360 டிகிரி நம்ம எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாட்டிலை வந்து எடுத்துக்கலாம். இந்த பாட்டில்ஸ் எல்லா லிட்டுமே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். பட் எனக்கு வந்து கிச்சனுக்கு மேட்சிங்காக வேணும்னு நான் வந்து அந்த டீல் ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு குட்டி பிளான்டர். பட் நான் அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் வச்சுருக்கேன். அதை வந்து அந்த ஸ்பைஸ் ரேக் மேலே வந்து டெக்கருக்காக அது மேலே வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த ஸ்பைஸ் ரேக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஜக், டப்பர்வேர் வாட்டர் ஜக் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு குக்கிங் பண்ணும்போது நான் வந்து எப்போவுமே அதை தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன். இன்னொன்று என்னென்னா அதில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இருக்கனால எப்போயாவது நம்ம சமைக்கும் போது எதுக்காக தண்ணி அளந்து ஊற்றணுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஸ்டவ் பக்கத்தில் இந்த வாட்டர் ஜக் நான் வச்சுருப்பேன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பலகை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது மேலே வந்து 2 டால் ஜார்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து மோஸ்ட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ்லாம் அதில் வந்து எப்பவுமே ஃபில் பண்ணி வைப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ட்ரைட் ஃப்ரூட் அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் சாக்கோஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த பலகை மேலே இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால பசங்க வேணும்னாலும் அவங்க ஈஸியாக எடுத்துப்பாங்க. நமக்கு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நகர்த்திட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அங்கேயே ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 டால் ஜார்ஸ் மேலே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஆர்கனைசர் இருக்குது. அது வந்து ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் கம் டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் ரெண்டுமே அதில் இருக்குது. ஸோ கிச்சனில் எப்போவுமே நமக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஏதாவது கொட்டிடுச்சு, ஏதாவது ஸ்பில் ஆகிடுச்சுன்னா நம்ம டக்கு அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து வந்து நம்ம தொடச்சிக்கலாம். பட் இந்த ஃபோன் ஸ்டாண்டை வந்து நான் ஃபோன் வைக்கிறதில்ல. அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி க்யூட்டான சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் இருக்குது. அதுவும் என் கிச்சனுக்கு மேட்சாக இருக்குங்கிறதுனால ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி நான் அந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். இப்போ கவுண்டர் டாப்போட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோவேவ் அவன் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் நான். பட் அதுக்கு இங்கே மைக்ரோவேவ் அவன் இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து நான் 3 பெரிய கிளாஸ் ஜார்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பருப்பு, சர்க்கரையெல்லாம் வந்து நான் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே அந்த ஜாருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய சாப்பிங் போர்ட்ஸை வச்சுருக்கேன் நான். ஸோ அங்கே தான் மோஸ்ட்லி நான் வந்து என்னோடய ஒர்க்கிங் ஏரியா. அதனால் நான் வந்து அந்த இடத்துல சாப்பிங் போர்டை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டில் மேலே பார்த்தீங்கன்னா 2 உட்டன் ட்ரே இருக்குது. ஒரு ட்ரேயில் வந்து ஹேண்ட் சாப்பர், மிக்சர் இது அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு உட்டன் ட்ரே இருக்குது. அது ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறதுக்காக கீழே ஒரு பலகை போட்டு அது மேலே வந்து அந்த உட்டன் ட்ரே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த உட்டன் ட்ரேயில் ஒரு ட்ராயரும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3 ரேக் இருக்குது. கெச்சப், ஆரிகனோ சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் டீ சாஷேலாம் அதை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு குட்டி உட்டன் ஆர்கனைசருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே வந்து பாட்டில்ஸில் வாங்குறதில்ல. ஏன்னா பாதி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது மீதி வந்து கட்டி ஆகிடும். சம்டைம்ஸ் பசங்க வேண்டான்ருவாங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வாங்கி வச்சோம்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க. நமக்கு பொருளும் வேஸ்ட் ஆகாது. ஒரு சின்ன டிப்பு தான். இதனோட ப்ளூடூத் ஸ்பீக்கர். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து சும்மா டெக்கருக்காக வச்சுருக்கேன். இப்போ மேல் ஷெல்ஃபில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகா, புளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்க அந்த டால் கண்டெய்னரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவைடர் கண்டெய்னர். இது உள்ள காஷ்மீரி சில்லி, அப்புறம் குண்டு மிளகாய் இதெல்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது அதிகமாக வாங்க மாட்டோன்றதுனால கொஞ்சமாக வாங்கி நான் இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அங்கே அப்பளம், சிலிக்கான் லிட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிலிக்கான் லிட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நம்மகிட்ட இருக்க எல்லா கிச்சனில் இருக்க பவுல்ஸ் எல்லாத்துக்குமே லிட்டு இருக்காது. இந்த சிலிக்கான் லிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் வந்து நம்ம இந்த லிட்டை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கிது. ரொம்ப ஏர்டைட்டாகவும் இருக்கும். அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தான் என்னோடய கவுண்டர் டாப் மேலே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம். இந்த கவுண்டர் டாப்பில் இருக்க இந்த ஸ்பேஸ் வந்து நான் எப்போவுமே ஃப்ரீயாகவே வச்சுப்பேன். ஏன்னா நம்ம சமைச்சா ஏதாவது நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு
அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் நின்று கட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்போயுமே ஸ்பேஸ் வேணும். அதனால் எப்போயுமே அந்த இடத்த வந்து நான் ஃப்ரீயாக வச்சுப்பேன். அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 குட்டி ஷெல்ஃப் இருக்குது. அப்போ அந்த 3 ஷெல்ஃப்லேயுமே என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சென்னா தால், மொச்சக்கொட்டை, பச்சைப்பயிறு, சோயா பீன்ஸு, நிலக்கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் அந்த எல்லா கண்டெய்னர்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல ஏர்டைட் கண்டெய்னர், 500 ml கண்டெய்னர். இதில் ரொம்ப நாளைக்கு எந்த பொருள் போட்டு வச்சாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த கண்டெய்னர்ஸோட லிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் லிட்டு தான். பட் எனக்கு கிச்சனுக்கு மேட்சிங்காக வேணுன்றதுக்காக லிட்ஸை மட்டும் அவுட்டர் சைடில் வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் நான். இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஷெல்ஃப் லைனர் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்டவ் மேலே இருக்கிறதுனால ரொம்ப பிசுக்கு பிடிக்கும். அதனால் செல்ஃப் லைனர் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஆர்கனைசர் வச்சுருக்கேன். ஏன்னா பாட்டிலோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மசாலா பொடி வகைகள்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் லைனர் போட்டு தான் நான் வச்சுருக்கேன். எல்லா எதுவும் பிசுக்கு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதோட லிட்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் லிட்ஸு. பட் நான் வந்து எனக்கு கிச்சனுக்கு மேட்சிங்காக இருக்கணுன்றதுக்காக எல்லா லிட்ஸையுமே நான் வந்து அந்த எல்லோ அண்ட் டீல் ப்ளூவில் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ஃபிஷ் குழம்பு மசாலா, இதெல்லாம் இந்த வந்து மசாலா பொடி வகைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த கண்டெய்னர்ஸில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது சோயா சங்க்ஸு, மோர் மிளகா, சுண்ட வத்தல் இதெல்லாம் வந்து இந்த கண்டெய்னர்ஸில் இருக்குது. இவ்வளோ தான் கவுண்டர் டாப் மேலே இருக்கிற ஷெல்ஃபு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 ரேக் இருக்குது. அந்த 3 ரேக் டோர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் ரிலேட்டட் ஸ்டிக்கர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரௌன் டோருக்கு வந்து அந்த பிளாக் ஸ்டிக்கர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் அழகாகவும் இருக்கும். நம்ம கிச்சன் என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோடனே நம்ம பார்க்கும்போது வந்து அந்த டோர்ஸில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ அந்த ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் எல்லாமே வச்சுருக்கேன் நான். பட் ஆனால் அடிக்கடி எடுக்காத ஐட்டம்ஸும் கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன் நான். ரைஸ் ஃப்ளாரு, மைதா, ரவா இதெல்லாம் வந்து ஸ்டெப் ஆர்கனைசர் வச்சு அது மேலே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இதுவும் ரெகுலராக எடுக்காத ஐட்டம்ஸ் தான். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐட்டம்ஸு, எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸு, அடிக்கடி யூஸ் பண்ணாதது அதெல்லாம் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா நெய், மசூர் தால், அதுக்கப்புறம் ஓமம், பாதாம் பிசின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெகுலராக எடுக்க மாட்டோம் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து இந்த ஷெல்ஃபில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எம்டி பாட்டில்ஸும் எப்பயுமே இங்கேயே வச்சுருப்பேன், வேணுன்னா எடுத்துக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டு ஷெல்ஃபில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லாஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்னோடய மிக்சியோடைய அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த சாப்பர் ஜாரு, அதுக்கப்புறம் ஜூஸர் ஜார், ஹேண்ட் ஜூஸர் இதெல்லாம் வந்து அந்த கார்னரில் இருக்கிற ஷெல்ஃபில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கிச்சனோட கவுண்டர் டாப்க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கோம். அந்த ஆப்போசிட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் ரூல்ஸ்னு ஸ்டிக்கர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபன் கோட் அது. நம்மளோட கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நம்ம கிடைக்கிற கொஞ்சம் ஸ்பேஸையும் நம்ம வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த வாலில் பார்த்தீங்கன்னா வந்து நான் கமாண்ட் ஹூக்ஸ் யூஸ் பண்ணி என்னுடைய க்ளவுஸ், ஏப்ரான் அதெல்லாம் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஏன்னா உள்ளே வந்தோடனே நம்ம முதல்ல வந்து இதுதான் எடுப்போம். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு முன்னாடியே இருக்கட்டுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஹேங் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேண்ட் பிளெண்டரை வந்து நான் வால் மவுண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பின்னாடியே சுவிட்ச் போர்ட் இருக்குது, அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால இந்த இடத்துல வால் மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ்க்கும் அது கரெக்டாக இருக்கும். என்கிட்ட ஒரு வெஜிடபிள் ட்ராலி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ட்ராலி மேலே வந்து நான் அந்த ஹேண்ட் பிளெண்டரை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். என் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து எனக்கு இருக்குது வாலில். அந்த ஸ்பேஸ் வந்து நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா வந்து நான் எம்டிஎஃப் வால் போர்ட்ஸ் வந்து டெக்கருக்காக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது கீழே 3 வுட் ஷெல்ஃப்ஸ் இருக்கும், ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு. பட் ஸ்மால் சைஸில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் டெக்கருக்காக மணி பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ உயரத்தில் நம்ம திங்ஸ் வச்சு எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மிடில் ஷெல்ஃப் இருக்குது. அந்த மிடில் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் கண்டெய்னர்ஸில் வந்து இந்த பவுடர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கோகனட் மில்க் பவுடர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். இந்த ஸ்கொயர் கண்டெய்னர் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் செல்ஃபு. அதில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து 900 கிராம்ஸ் பிடிக்கும். கடலை மாவு, பொட்டுக்கடலை, இட்லி பொடி, ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மிடில் இருக்க ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு டெக்கர் பாட்டில் வச்சுருக்கேன். இது உள்ள ஃபேரி லைட் போட்டோம்னா ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டிலில்.
அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வுடன் ஷெல்ஃபுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் வந்து ஒன்று ஹேங் பண்ணியிருக்கேன். இது வந்து சின்ன ஷெல்ஃப் தான் இது. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பைசஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். நாங்கள் கூர்க்கு போனபோது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஆர்கானிக் ஸ்பைசஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிது. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டியில் நான் வாங்கிட்டு வந்தேன். அதனால் இது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்கில் வந்து நான் ஸ்பைசஸே எல்லாத்தையுமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். இந்த மேசன் ஜார்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த லிட்டெல்லாம் வந்து நானே பெயிண்ட் பண்ணது தான். அந்த லிட் எல்லாமே மேட்சிங்காக இருக்கணும் என் கிச்சனுக்குன்னு. இது ஒரு க்யூட் ஜாரு. இதுலேயும் ஸ்பைசஸ் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி அதையும் நான் பெயிண்ட் பண்ணியிருப்பேன். இந்த குட்டி பாட்டிலில் பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் நான் ஸ்பைஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். பட் இந்த ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் போட்டாலே போதும், நான்வெஜ்ஜுக்கெல்லாம் நல்ல அரோமா அண்ட் ரிச் டேஸ்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசர் யூஸ் பண்ணி நான் வந்து டீ பாட்டு, ஸ்ட்ரெயினர், நம்ம டெய்லிக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற கரண்டிங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் கீழே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரேக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஹோல்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேக் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு கடைக்கு போகிறதுக்கு பக்கத்தில் ஏதாவது நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு பேக் வந்து தேவைப்படும். அதை நம்ம எங்கேயாவது வச்சிட்டோம்னா நம்ம வந்து மிஸ்பிளேஸ் பண்ணிட்டு தேடிட்டே இருப்போம். ஸோ இந்த பேக் ஹோல்டரில் நான் எப்போவுமே வந்து இந்த பேக்ஸ்லாம் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி அதில் போட்டு வச்சுப்பேன். ஸோ கடைக்கு போகிறோம் இல்லை ஏதாவது வாங்கணும்னா நம்ம டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அயன் ஆர்கனைசர் வந்து நான் அந்த இடத்துல வந்து மாட்டி வச்சுருக்கேன் அந்த ஸ்பைஸ் ரேக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஹேங் பண்ணிக்கலாம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி கரண்டிங்க, தோசை கரண்டி, அன்னக்கரண்டி, இதெல்லாம் வந்து நான் அந்த இடத்துல கேட்டகரைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டைன்னு சொல்லிட்டு ஒரு டை ரோப் ஒன்று வந்து வச்சுருக்கேன் நான். இது நம்ம இந்த மாதிரி ஒயரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இல்லை பேக்ஸ்லாம் ஏதாவது நம்ம டைட்டாக நல்லா டை பண்ணணும்னா இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. கவுண்டர் டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால் இருக்குது. அந்த வாலில் வந்து 2 பாத்திர ஸ்டாண்டு வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாத்திர ஸ்டாண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிச்சன் ரிலேட்டட் கோட்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதில் வந்து கிச்சன் தீம் இருக்கும் அதில். அதனால் வந்து அந்த போர்ட்ஸ் வந்து சைன் போர்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பாத்திர ஸ்டாண்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பவுல்ஸு, செராமிக் பவுல்ஸ், அதுக்கப்புறம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ், டீ கப்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பவுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ், கீழே வந்து சர்விங் பவுல்ஸு, அப்புறம் கட் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது கண்டெய்னர்ஸ், அப்புறம் டீ கப்ஸு, அதுக்கப்புறம் ஜூஸ் டம்ளர்ஸ், வாட்டர் கிளாஸஸ், சின்ன சின்ன பவுல்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் மோஸ்ட்லி இதில் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் மிடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹூக்ஸில் வந்து நான் வந்து பீலர், மினி கிரேட்டர், அதுக்கப்புறம் வந்து பைண்டர் கிளிப்ஸு, அப்புறம் சமைச்ச பாத்திரம்லாம் நம்ம சூடான பாத்திரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கான மேட்ஸு, அதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஹேங் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டாண்டில் பாத்திர ஸ்டாண்டில் ஒரு ரேக்லேயே வந்து நம்ம என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னருக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸு, அப்புறம் கடாயெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடிய லிட்ஸு, பவுல்ஸோடைய மூடிங்க, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த ரேக்கில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா கெஸ்ட்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கான டீ கப்ஸ், இந்த மோஸ்ட்லி இந்த 2 ரேக்லேயுமே வந்து நான் டீ கப்ஸ் தான் நிறைய வச்சுருப்பேன் நான். இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்டீல் ரேக்கில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டீல் ரேக் இருக்குது. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரங்கள் தான் நான் வந்து மோஸ்ட்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுலேயும் வந்து 4 ரேக்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னு பார்க்கலாம். கீழ் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வந்து ஆர்கனைசர் வச்சு அதில் வந்து டம்ளர்ஸ் எல்லாம் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே ஒரு மினி பிளேட் ஹோல்டர் வச்சுருக்கேன். சின்ன சின்ன கப்ஸோட லிட்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் பேஸ்கெட் வச்சு அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் கப்ஸ் லிட்ஸோடு இருக்கிறதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட் சைஸஸில். பக்கத்தில் இருக்க ஆர்கனைசரில் வந்து ஸ்நாக்ஸ் பிளேட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பவுல்ஸோட லிட்ஸ்லாம் ஒரே இடத்துல இருக்கட்டும்னு இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டாண்டில் உள்ள ஹூக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாங்ஸு, அப்புறம் இடுக்கி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து மாற்றி வைக்கிறதுக்கான வந்து சில்வர் பவுல்ஸ், இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. மேலே ஹாட் பாக்ஸு, சமையல் பாத்திரம், இதெல்லாம் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரேக்கில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டீல் பாத்திரங்கள் தான் வந்து அதிகமாக இருக்கும். இந்த 2 ரேக்குக்கும் கீழே பார்த்திங்கன்னா ஒரு வுடன் கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மைக்ரோவேவ் அவன் அண்ட் ஓடிஜி வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மைக்ரோவேவ் அவன் பார்க்கலாம். இதுதான் என்னுடைய மைக்ரோவேவ் அவன். இந்த மைக்ரோவேவ் அவன் மேலே பார்த்திங்கன்னா நான் ஒரு குட்டி
ஆர்கனைசர் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா லேசி சூசன். மைக்ரோவேவ் அவன் மேலே இருக்க ஹோல்ஸ் வந்து நம்ம எப்பவுமே க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இந்த சைடில் வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம திங்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஹனி, ஜாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அந்த லேசி சூசனில் வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் காமிக்கிற கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். மைக்ரோவேவ் அவன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய ஓடிஜி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என் பொண்ணுக்கு வந்து பேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவள் தான் மோஸ்ட்லி இந்த ஓடிஜியை யூஸ் பண்ணுவாள். ஓடிஜி மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு ப்ரெட் பேஸ்கெட் வச்சுருக்கேன். ப்ரெட்டெல்லாம் வாங்கினா நாங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிப்போம். எப்போல்லாம் ஓடிஜி யூஸ் பண்ணுறோன்னா அப்போ அதை எடுத்துருவோம். இது வந்து என்னுடைய மிக்ஸி. இது ரெண்டுக்கும் நடுப்புற வந்து இந்த மிக்ஸியை வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நாங்கள் ஒரு உட்டன் கபோர்ட் மேலே தான் நாங்கள் வந்து இது ரெண்டுமே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ராயர் பிளாஸ்டிக் ஆர்கனைசர் வச்சுருக்கேன். இது என்னோடய மினி பேண்ட்ரி யூனிட்னே சொல்லலாம். இதில் எக்ஸஸாக வாங்குகிற க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ராயர்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் 4 ட்ராயர்லேயுமே. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே மேலே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டீல் ரேக் இருக்குது. அதில் இந்த மாதிரி எக்ஸஸான ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். பென்னு, நைஃபு அதெல்லாம். அதுக்கப்புறம் கீழே ஒரு குட்டி கார்னர் ஸ்டாண்ட் இருக்கும். அது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கனால அதில் வெறும் டெக்கர் பீஸ் மட்டும் வச்சு அதை வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்பைஸ் ரேக் பக்கத்தில் தான் என்னோடய சிங்க் ஏரியா இருக்குது. சிங்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய ஆர்ஓ வாட்டர் ப்யூரிஃபையர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன பேஸ்கெட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஹேங்கிங் பிளான்ட் வச்சுருக்கேன். அப்படியே அந்த ப்யூரிஃபையருக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிச்சன் டவல் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். எப்பவுமே கிச்சனில் வந்து நம்ம ஒரு ஹேண்ட் டவல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நம்ம மறந்துட்டு கையை வந்து நம்ம ட்ரெஸ்லேயே துடைச்சிருவோம். ஸோ எப்பவுமே ஒரு ஹேண்ட் டவல் கிச்சனில் வச்சுக்கணும். சிங்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஸ்டாண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன பாட்டிலில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர், அப்புறம் ப்ரஷஸ், க்ளீனிங் லிக்விட் இதெல்லாம் தான் வந்து அந்த ஸ்டாண்டில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கிச்சனில் எப்பவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெட்டால் பாட்டில் வந்து எப்பவுமே கிச்சன்லேயே இருக்கும். ஏன்னா சிங்கில் வந்து நம்ம நான்வெஜ்லாம் வாஷ் பண்ணும்போது அதோட ஸ்மெல்லெல்லாம் போகணுன்றதுக்காக நான் ஒரு வாட்டி டெட்டாலில் வாஷ் பண்ணிக்குவேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 பெயிண்டிங்ஸ் வந்து நான் வாலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஓல்டு சாப்பிங் போர்டில் பண்ணது, இன்னொன்று கேன்வாஷ் போர்டில் பண்ணது. ரெண்டுமே நான் பண்ணது தான். அங்கே நிறைய ஒயர்ஸ்லாம் பாஸ் ஆகுது. ஸோ அதோட அட்ராக்ஷனை குறைக்கிறதுக்காக அந்த பெயிண்டிங்ஸ் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்ட் ரேக் வந்து வால் மவுண்ட் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் கவர், வைப்பு, க்ளீனிங் லிக்விட், அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட்ஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸில் வந்து கிளிப்ஸு இதெல்லாம் தான் அதில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் டெக்கருக்காக வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டஸ்ட்பின் கவரையும் கிச்சன் பேப்பர் டவல் ரோலும் போட்டு வச்சுருக்கேன். இந்த பேப்பர் டவல் வந்து ரீயூசபிள் பேப்பர் டவல். நம்ம ஏதாவது வந்து கிச்சனில் சிந்திட்டோம், ஏதாவது கொட்டிட்டோம்னா இதில் வந்து நம்ம துடைச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் இதை யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு பேப்பர் எடுத்தோம்னாலே 2 டேஸ்க்கு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. கிளாத்தை விட இது வந்து ரொம்ப நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வைப்பு. இது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் சர்ஃபேஸ் வைப்பு. நான் எப்போவுமே நைட்டு வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த வைப் வச்சு ஒரு வாட்டி வந்து நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். நல்ல ஸ்மெல் இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் மிஸ்டர் மசில் க்ளீனிங் லிக்விட் நான் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான் அந்த ஸ்டாண்டில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மினி டஸ்ட்பின் வந்து நான் வால் மவுண்ட் பண்ணியிருக்கேன். அந்த டஸ்ட்பின் வந்து எதுக்கு சிங்க் பக்கத்தில் வச்சுருக்கேன்னா நம்ம ஃபுட் வேஸ்ட்லாம் டக்குன்னு வாஷ் பண்ணும்போது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால டைட்டாகவும் ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மெல்லும் வராது. அந்த டஸ்ட்பின் கவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து காம்பேக்டாக அந்த டஸ்ட்பினில் இருக்கணுன்றதுக்காக டைப் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே 2 டேப் இருக்குது. ஒன்று கார்ப்பரேஷன் வாட்டர், இன்னொன்று வந்து போர்வெல் வாட்டர். அந்த போர்வெல் வாட்டர் டேப்பில் தான் வந்து நான் ஒரு ஃபாசட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் நான் வந்து க்ளீனிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன் அந்த டேப் தான். இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்ப்ரிங்கிள் மாதிரி வரும். நம்ம 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி சிங்க் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளோவையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கும் ஸ்விட்சஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம கிச்சன் டூர் வந்து முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெனிஸ் மெட்ரோ லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெனிஸ் மெட்ரோ லைஃப். See you all. Bye bye.